நாம இன்னைக்கு பார்க்க போறது என்எம்எஸ் பகுதியில் வரக்கூடிய மேக்ஸ் பகுதியில் கேட்கக்கூடிய படத்தில் விடுபட்ட பகுதியை நிரப்புதல். ரொம்ப எளிமையாக ஈஸியாக நம்ம மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுல 1 அல்லது 2 வினாக்கள் எப்பொழுதுமே கேட்பாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒரு படத்தை 4ஆ பிரிச்சுக்கிட்டு அதுல 3 பார்ட்டு வரைஞ்சிருப்பாங்க. ஒரு பார்ட் எது நம்மளை கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப இந்த படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த படத்திலேயே நாம முதல்ல வரைந்துடணும். வரைஞ்சிட்டு மிச்சத்தை இப்ப இங்க இப்படி ஒரு கோடு இருக்குது, அப்புறம் இப்படி ஒரு கோடு இருக்குது, அடுத்து மேல இப்படி இருக்குது. இப்ப இந்த அமைப்பு இதுல எது பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பாக்குறப்ப இந்த 2வது படம். அதே மாதிரி இப்ப 2வது கணக்கு பாருங்களேன், இப்படி போட்டிருக்காங்களா. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க ஒரு கோடு, அடுத்து மேலேருந்து ஒரு கோடு. இப்ப இதே மாதிரி 2 கோடு உள்ள படம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் கணக்கு, முதல் பகுதி. அடுத்து 3வது பாருங்களேன், என்ன ஒரு முக்கோணமா இப்படி இருக்குது. இப்ப நம்ம இந்த பகுதியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி ஒரு முக்கோணம் போடுவோம், அடுத்து கீழே ஒரு முக்கோணம் போடுவோம். இப்ப அது மாதிரி வேற இங்க இருக்கிறதுல எது அதே மாதிரி அமைப்புல முக்கோணம் போகுது அப்படின்னா அந்த 4வது பகுதி. அடுத்தது இந்த பாருங்க, இங்க கோடு போட்டு இருக்காங்க. எல்லா கோடுகளுமே இங்க இருந்து ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட். அப்படின்னா இப்படி வந்து நேரா போய் இப்படி வரணும். இதே மாதிரி அமைப்புடைய கோடு எங்க இருக்கு பார்த்தா இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இருக்குது 4வது. அடுத்தது இந்த கணக்கு பாருங்களேன், என்ன பண்ணிருக்காங்கன்னா படுக்கை வசத்துல ஃபர்ஸ்ட் 3 கோடு, 1 2 3 கோடு வரைஞ்சிட்டோம். அடுத்து செங்குத்தா 2 கோடு. இப்ப இதே மாதிரி அமைப்பு எங்க இருக்கு பார்த்தா இங்க 2 தலைகளா இருக்குது. இங்கதான் படுக்கை விஷம் செங்குத்தோசில் 2 கோடு. இதுதான் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க அந்த பாதி பார்ட்டை அதுலயே வரைஞ்சு பார்த்துட்டு எந்த பகுதி அது பொருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். ரொம்ப எளிமையான பகுதி தான். இதே மாதிரி பயிற்சிகளை செய்து பாருங்க. நன்றி.